ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு 8 வாயில் இருக்குது. லஹா, இன்னொரு ஆயத்துல அதற்கு 7 வாயில் இருக்குது. ஒரு பெண் சுவர்க்கம் போவதற்கு ஒரு ஷார்ட்கட் ரோட்டிக்கு, எல்லா ஊர்களையும் ஒரு ஷார்ட்கட் இருக்கும். மதவா குலத்திலிருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்கும், ஒரு ஷார்ட்கட் வழியும் இருக்கும், ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்கும். மெயின்ல போய் எப்படி சேருவதை விட குறுக்கு வழியில ஒரு ஆள் அவசரமாக போய் சேர்ந்துடுவாரு. இது போல சுவர்க்கத்திற்கு நிறைய அமல்களை செய்து நிறைய பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு சுவர்க்கத்தை வைத்து சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு ஷார்ட்கட் போட்டு சுவர்க்கம் போகலாம். தன் வாழ்க்கையில 4 விஷயத்தை செஞ்சான். இஸ்லாம் பெருசாக அடுக்கி கொண்டு போகல, இவ்வளவும் செய்யுங்கன்னு சொல்லல. 4 காரியத்தை எங்கட வாழ்க்கையில தவறாம செஞ்சா சுவர்க்கம் போகலாம். ஒன்று, சுவர்க்கத்தில எந்த வாயிலால போக விருப்பமோ அந்த வாயிலால போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் நேரத்துக்கு தொழுதாள். வாய்க்கு லேசி, கொஞ்சம் கஷ்டம். 2 கட்டத்துல தொழுகை அடிபட்டு போகும். சந்தோஷம் ஏற்பட்டாலும் முதலாவது அடிபட்டு போற தொழுகை, கவலை ஏற்பட்டாலும் அடிபட்டு போற தொழுகை. அப்படின்னு விளங்குச்சா? சந்தோஷம், திருமணம் ஏற்பட்டா கல்யாணம் முடியும் வரைக்கும் தொழுகை இல்லை. புது பொன் போறா, அவள் மார்க்கத்தை பூர்த்தி செய்ய திருமண பந்தத்தில் நுழைகிறாள். வேறொரு குடும்பத்திற்கு மருமகளாக போக போறா, தந்த புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா. உங்களோட ஊர்கள் எப்படியோ தெரியா, பொதுவாக வழக்கம் என்ன தெரியுமா? இந்த அசருக்கு ரெஜிஸ்டர் நடக்கும்டா, நேற்றைய எஷாவுடைய தொழுகையிலிருந்து பெண்ணுக்கு மருதோண்டு வைக்கிற, உங்களை பிள்ளைக்கு மருதோண்டு வைக்கிற பொண்ணுக்கு வச்சா அசருக்கு தான் கலெக்டர் அல்லது புகருக்கு. சுபஹ தொழுக, புகருடைய தொழுக, அதெல்லாம் மருதோண்டியோட வைத்துடும். நடக்குதா இல்லையா? பொண்ணை பார்க்க வாரவங்களுக்கும் தொழுக கவா. பொண்ணும் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு நுழைகிறா தொழுகை இல்லாம, தொழுகைய கவாவாக்கிற நிலைமையில. நாங்கண்டா இங்கேயும் காணல, திருமண வீட்டுல எல்லாரும் தொழுறாங்க இல்ல, வாரவங்களோட பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு பொண்ணை அலங்கரிச்சு கொண்டு மகரிபி இஷா சுபஹ புஹர் அசர் எத்தனை நாள் திருமணத்துடைய வைபவம் நடக்குமோ அத்தனை நாளும் தொழுகை இல்லை. சந்தோஷம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுகை, சரி, துக்கம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுகை. அது எப்படி? ஜனாசாவுடைய வீட்டுல ஜனாசாவை வச்சதிலிருந்து மஸ்ஜிதுக்கு கொண்டு போகும் வரைக்கும் வாரவங்களுக்கு அனுதாபங்களை சொல்லி சலாத்தை சொல்லி எப்படி மௌத்தான செய்தியை சொல்லியே இவருக்கு தொழுகை கதா. நடக்குதா இல்லையா? ஆண்கள்லையும் தான் பெண்கள்லையும் தான். ஜனாசாவை தூக்கும் வரைக்கும் அல்லது ஒரு நாள் பிந்தும் வரைக்கும் ஜனாசா வீட்டுல ஓதுவாங்க, ஆனா தொழ மாட்டாங்க. ஓதல் நடக்கும், யாசின் ஓதுவாங்க, யாரும் தொழ மாட்டாங்க. பிரயாணம் போனா யாரும் கோவிக்க கூடாது, நான் ஓபனா தான் பேசுறேன். பிரயாணம் போனா அடிபடுற தொழுகை. ஸ்கூல்ல ட்ரிப் பண்ணு போனா எல்லாருக்கும் சேர்ந்து தொழுகை கவா. ஆசிரியர், மாணவர், டீச்சர், பஸ் டிரைவர் எல்லாருக்கும் தொழுகை கவா. ஏர்போர்ட் போனா தொழுகை கவா. ஸ்கூல்ல ஸ்போர்ட் மீட் கிரவுண்ட்ல இருந்தே தொழுகை கவா. நடக்குதா இல்லையா? என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா கட்டங்கள்லையும் அடிபட்டு போறது தொழுகை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கண்ட வாழ்க்கையில ஒரு பெண் எல்லா கட்டத்திலையும் தொழுகைய விடாமல் தொழுதால் 4 காரியங்கள் தான். நீயத்தை வச்சா பூர்த்தி செய்யலாம். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. எங்கட பழைய தாய்மார்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஃபர்து தொழுவது போன்று தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம், துஹா தொழக்கூடிய பழக்கம் பழைய ஆட்களுக்கு. ஃபர்துல மிக பேணுதலாக இருப்பாங்க. எங்களுக்கு தொழ முடியாத அந்த காலம், அதுல தொழுகை இல்ல, அந்த தொழுகையை மீட்ட தேவையும் இல்லை. நாங்க வருஷத்துல மாசத்துல பூர்த்தியாக 30 நாள் நாங்க தொழுவதே இல்லை. எங்களுக்கு தொழ முடியுமான அந்த காலத்தில் யார் சரியாக தொழுவார்களோ வஸாமத் ஷஹ்ரஹா, வருடத்திற்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய ரமலானுடைய முழு நோன்பையும் யார் பிடிப்பார்களோ. ரமலான் காலம் வந்தா, நான் பொதுவாக டவுன் சைட வச்சு பேசுறேன், கிராமப்புறங்கள்ல அந்த காலங்கள்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு அமைப்புல வைத்துக் கொண்டிருக்கும். அந்த பெண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க. ஆனா நகரப்புறங்கள், பஜார் பகுதிகள், கொஞ்சம் பெரிய ஊர்கள்ல பட்ட பகல்ல பெருநாளைக்கு உடுப்படுத்தே
எத்தனை பேர் நோவை ஊட்டிப்பாங்க? பெருநாளைக்கு புதிய உடுப்பு உடுக்கிறது ஃபர்து இல்ல. உலமாக்கிட்ட கேளுங்க, ஃபர்தாண்டு ஃபர்து இல்ல. புதிய உடுப்பு உடுக்கிறது சுன்னத். ஆனா அந்த சுன்னத்தான புதிய உடுப்பை உடுக்க ஃபர்தான நோம்ப ஊட்டிக்காரு. அதிலும் அந்நிய மக்களை போல இருந்தா இவ எங்கட பெண்களா அந்நிய பெண்களான்னு விளங்காது. தலையில ஃபர்தாவை போட்டுக்கொண்டு இஸ்காஃப போட்டுக்கொண்டு ஷொப்பிங் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருடத்திற்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய ரமலானுடைய முழு நோன்புகளையும் இந்த பெண்கள் பிடிப்பார்களோ. இரண்டாவது. மூணாவது, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மானத்தை யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ. இது ஒரு பெரிய ஒரு பகுதி. குர்ஆன்ல நல்ல பெண்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய தொழக்கூடிய பெண்களை சொல்லல. அந்த பெண்கள் நிறைய தொழுவாங்க, நிறைய நோன்பு பிடிப்பாங்க, நிறைய சதக்கா கொடுப்பாங்க, நிறைய குர்ஆன் ஓதுவாங்க என்று நல்ல பெண்களுக்கு அந்த வரைவிலக்கணத்தை சொல்லல. எங்க அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல பெண்கள் என்று சொல்வானோ அந்த இடத்திலே அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய முதலாவது விஷயம் வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ, தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ. ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிஸாத்துன் லில்கைபி பிமா ஹஃபிஸல்லாஹ், கணவன் இல்லாத நேரத்தில் எந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பெண்களை தான் சிறந்த பெண்கள் என்று குர்ஆன் சொல்லுது. தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது. உள்நாட்டுல வெளிநாட்டுல, உள்ளூர்ல வெளியூர்ல, தனிமையில கூட்டாக, கணவனுக்கு முன்னால கணவனுக்கு மறைந்து எல்லா நேரங்களிலையும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது, தன்னுடைய பேச்சை பாதுகாக்கிறது, தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிறது. இந்த பெண்கள் குர்ஆன் மிக பாரதூரமாக பேசுகி, மிக பாரதூரமாக பேசுகி. விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சா எங்களுக்கு படாது. அதாவது பார்க்க முடியுமான பொருட்கள், கண்ணுக்கு புலன்படாத பொருட்கள், அப்படி தொட்டு உணரலாம், பிடித்து பார்க்கலாம், கண்ணால் பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கண்ணால் பார்த்து விளங்குற ஒன்றுக்கல்ல, அல்லது பிடித்து தொட்டு உணரக்கூடிய ஒன்றல்ல. வாசம், மனம் என்பது அதற்கு உருவம் இல்லை. மனத்துக்கு உருவம் இல்லையே, அது வாசம் அடிக்கும். அப்படி உருவம் இல்லாத மனத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஒரு பெண் அவள் ஆண்களுக்கு பக்கத்தால் நடந்து போறாள், மர்ரத் பிர்ரிஜால், திடீரென ஒரு பஸ் வண்டியில ஏறுறார், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தால் நடந்து போறாள். அல்லது ஒரு திருமண வீட்டில் ஒரு பெண் ஆண்களை கிராஸ் பண்ணும் பொழுது அவள் பூசி இருக்கக்கூடிய வாசன திரவியம், அது பேசியமாக இருக்கட்டும், கிரீமாக இருக்கட்டும், அத்தராக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், அதனை ஆண்கள் நுகர்ந்தால் பயங்கரமான ஒரு வார்த்தையை பேசினாங்க. அத எங்கட தமிழ்ல தர்ஜுமா செய்யலாம். அந்த பெண் தகாத ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். அந்த பாவத்திற்கு, அந்த பாவத்தை சாட்டுவதாக இருந்தா 8 கண்கள் கண்ணால கண்டிக்கும். கலவை போல அல்ல. அந்த பெரும்பாவம் இருக்குதே, அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை ஹத்தரிப்பதாக இருந்தா 4 பேர் 8 கண்கள் தெளிவாக பார்த்திக்கணும். எப்ப பார்த்திக்கணும்? அந்த பாவம் நடக்கும் பொழுது பார்க்கணும். அப்பதான் அந்த பேரை சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாரதூரமான வார்த்தையை சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய வாடகை. ஆண்கள் கவரப்படுறாங்க, உணரப்படுறாங்க, உணர்ச்சி அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது. ஒரு பெண் தன்னை பாதுகாக்கணும். அதனால தான் சொன்னாங்க, ஆண்களுடைய அத்தர்ல வாசம் இருக்கும், ஆனால் கலர் இருக்காது. ஆண்கள் பெண்களுடைய அத்தர்ல அது கலர் இருக்கும், வாசம் இருக்காதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை பாதுகாத்துக் கொள்வது, யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்களோ, இது மூணாவது. நாலாவது, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது, கணவனுடைய பேச்சை மதிக்கிறது, மார்க்கத்துடைய விஷயங்களை முன் வச்சா முடியுமான அளவுக்கு இத்தாஅத் செய்யறது, பாவமான விடயங்களுக்கு அதுக்கு இத்தாஅத் இல்லை, அதுக்கு கட்டுப்படுவதில்லை. இப்படி இந்த 4 அமலையும் ஒரு பெண் செஞ்சா, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நேரத்துக்கு தொழுதால், ரமலானுடைய நோன்பை பேணுதலாக நோற்றால், தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டு வாழ்ந்தால், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால், கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்தை சொல்லப்படுவாம். கீல லஹா உதுஃபிலில் ஜன்னah மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷி'தி, சுவர்க்கத்துல நீ விரும்பிய வாயலின் ஊடாக சுவர்க்கம் போய்
சேர்ந்து கொள் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில இத கடைபிடிச்சு ஷார்ட் கட்டால சுவர்க்கத்தை போய் சேர்ந்துடணும். எங்கட வீட்டு சூழல், இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்திருக்கு.